2242 ரயில் பாதைகள் மின்மயம். நம்ம மின்மயமாக்குற பத்தி சொன்னோம் பார்த்தீங்களா? டீசல் வந்து மிச்சம் பண்றது, அந்நிய செலாவணி பத்தி சொன்னோம் பார்த்தீங்களா? 2242 ரயில் பாதை மின்மயம். அதனால என்ன அர்த்தம்னா, 94% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரயில்வே ட்ராக்ல 94% வந்து எலக்ட்ரிஃபைடுன்னு பார்க்குறோம். அது வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம் பார்த்துங்க. அதன் மூலமா நமக்கு வந்து எவ்வளவு டீசல்லாம் மிச்சமாகுதுன்னு பாருங்க. அடுத்து 54 கிலோமீட்டருக்கு சென்னை மெட்ரோ. மெட்ரோ ரயில்னா சென்னையில் கூடிய ஒருத்தர் தெரியும். பல பணக்காரர்கள் நான் பார்த்துருக்கேன். பெரிய பெரிய கார் வச்சிருக்கிறவங்கலாம் ஏர்போர்ட் போகணும்னா அவங்க மெட்ரோ ரயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா டிராஃபிக்கில் போனால் மாட்டிக்கிடுவோம். எப்போ டயத்துக்கு ஃப்ளைட்டை பிடிக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அடையாறுல அங்கே எங்கே இருக்கீங்களோ டபக்கு நீங்கள் மேலே ஏறி நீங்கள் வந்து மெட்ரோ பிடிச்சிட்டிங்கன்னா நேராக கொண்டு வந்து திரிசூலத்தில் இறக்கி விட்டுருவாங்க. அப்படியே நடந்து போயிடலாம். நம்ம வந்து எஸ்கலேட்டருக்கு போயிடலாம். ஒரு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு இது எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய விஷயமா மெட்ரோ மாதிரி இருக்குது. அது சென்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட முக்கியமான விஷயம் சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 மாநில அரசுடைய முயற்சியாக நடப்பதாக இருந்து பிறகு வேண்டாம் மத்திய அரசே செய்யட்டும் தயவு செய்து பண்ணி கொடுங்கன்னு கேட்டு மத்திய அரசு சம்மதித்து அதில் வந்து 60% அதாவது 37,947 கோடி ஆல்மோஸ்ட் வந்து 38,000 கோடி ரூபாய் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் ஷேரில் 60% ஷேரில் சென்னை மெட்ரோ செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கு இதெல்லாம் பதில்.